மேற்கொண்டு தொழில் பயிற்சியை பெற்று அந்த தொழில்துறையில் போகின்ற அத்தோடு அவர்களுக்கு தொடர்ந்து என்விக்யூ ஃப்ரேம் ஒர்க்கில் குறிப்பாக என்விக்யூ லெவல் 4 கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்விக்யூ லெவல் 5 டிப்ளோமா, என்விக்யூ லெவல் 6 ஹை நேஷனல் டிப்ளோமா, என்விக்யூ லெவல் 7 டிகிரி. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகக்கூடிய தரத்தில் அந்த மாணவர்களுடைய அறிவு பின்னணி இருந்ததுனால நாங்கள் அந்த கைடன்ஸை வழங்கினோம். எனவே குறிப்பாக என்விக்யூ லெவல் 4 குவாலிஃபிகேஷன் என்பது ஒரு வருடத்தில் 2 கற்கிணறியை பூர்த்தி செய்து தகமையை பெறுவது என்பது இந்த நாட்டிலே மிக அரிதானது. நான் நினைக்கிறேன் அந்த வகையில் எங்களுடைய இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய பிரதி பணிப்பாளர் கனகசுந்தரம் அவர்களும் என்னோடு உடன்படுவார்கள். உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய வீடுகளில் கல்வி பாதையில் தொடர முடியாமல் அவர்கள் ஏதோ ஒரு டெக்னிக்கல் சைடில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த மீசான் இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக பல்வேறுபட்ட ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்குவதற்கு அவர்கள் காத்து நிற்கின்றார்கள். இந்த ஸ்கில்ஸ் ஸ்டாண்டர்டாக வழங்கப்பட வேண்டும். ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டுதான் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு ISO 9001-2008 ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணிக்கொண்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது அதனுடைய செயற்பாடுகளை இங்கே நிறைவு செய்யும் கட்டத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் சில மாதங்களிலே இது தர முகாமைத்துவ முறைக்கு கட்டுப்பட்ட ஒரு அந்த சான்றிதழை பெற்ற ஒரு சிறப்பான ஒரு தொழிற்பயிற்சி நிலையமாக மாறுவதற்குரிய அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் சிறந்த ஆளணி இருக்கிறது, சிறந்த தளபாட வசதிகள் இருக்கின்றன, சிறந்த கற்பித்தல் முறை காணப்படுகின்றது, மாணவர்களுடைய தொடர்ச்சியான முன்னேற்றத்திலே பங்களிப்பு செய்யக்கூடிய சிறந்த முகாமைத்துவ முறை காணப்படுகின்றது. இன்னும் ஒரு புதிய பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம். அதே நேரம் அதை கொண்டு புதிய ஒரு கோர்ஸ் உண்டு, ICT டெக்னீஷியன் என்ற கோர்ஸ் லெவல் 4 கோர்ஸையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான ஒரு விஷயம், லேடிஸ் கேர்ள்ஸுக்கான தனி ஒரு பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அவங்க சமூகம் சார்ந்து மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் யாருக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சோம்னு சொன்னால் என் பார்வையில் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு ரயில் பிரயாணத்தின் 2 பாதைகளும் எவ்வளோ முக்கியமோ இருந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மீசான் மதரசாவில் நாங்கள் உண்மையிலே ஒரு மிக பிரமாண்டமான முறையில் அவர்கள் எங்களுடைய மீசான் ஹாஜாருடைய பங்களிப்பினாலும் அவர்களுடைய பிள்ளை செல்வங்களின் அர்ப்பணிப்பினால் கம்பீரமாக நிலைத்து நிற்கும் இந்த மீசான் இன்ஸ்டியூட்டுடைய பங்களிப்புகளை நாங்கள் பறைசாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நடந்த மிக பிரமாண்டமான கன்வகேஷன் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த கலந்து கொண்ட பிரமுகர்களின் முக்கிய தருவாயில் கதைத்து ஆலோசித்து இந்த சமூகத்துக்காக ஆற்றக்கூடிய இந்த பணிகளை பற்றி அவர்கள் ஏராளமாக சொல்லியிருக்கின்றார்கள். வைஸ் மீடியா ஊடாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த வீடியோவில் வரக்கூடிய அனைத்து விடயங்களும் எங்களுடைய சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் சமூகத்தின் பங்களிப்புக்காகவும் பாடசாலைகளிலிருந்து வெளியாகக்கூடிய மாணவர்களின் எதிர்காலத்தை ஒரு ரைட்ஃபுல் ஃபியூச்சராக மாற்றுவதற்கான ஒரு பெரிய பங்களிப்பை இந்த இன்ஸ்டிடியூட் செய்து கொண்டு வருகின்றது. எனவேதான் உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுடைய வளர்ச்சி எதுவும் இன்னும் பெரிதும் தங்கியிருக்கின்றன சொல்ல முடியும். உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய வீடுகளில் கல்வி பாதையில் தொடர முடியாமல் அவர்கள் ஏதோ ஒரு டெக்னிக்கல் சைடில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த மீசான் இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக பல்வேறுபட்ட ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்குவதற்கு அவர்கள் காத்து நிற்கின்றார்கள். எனவே எங்களுடைய மீசான் ஹாஜருடைய மிக பெரும் அர்ப்பணிப்பால் எங்கள் மண்ணில் உதித்துக் கொண்டிருக்கும் நிலையாக கம்பீரமாக நின்றிருக்கும் இந்த மீசான் இன்ஸ்டிடியூட்டோடு நாங்கள் எங்களுடைய காணொலியை தொடர்கின்றோம். 2.5 வருடங்களுக்கு முன்னர் இந்த நிறுவனத்தில் கல்வி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற முன்னாள் அக்குரண அல்-அஸ்ஹர் அதிபர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய இந்த அரபு கல்லூரியில் கல்வி கற்கின்ற இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் ஒரு கற்கை நெறியை எனக்கு வடிவமைத்து தருமாறு வேண்டினார்கள். நான் அப்பொழுது இன்சைட் மாவட்ட தொழில்நுட்ப கல்லூரியின் முகாமையாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் எமது மற்றொரு இன்சைட் நிறுவனத்துடைய தொழில்நுட்ப கல்லூரியை இங்கே நிறுவுகின்ற அதே ப்ராஜெக்டினுடைய மேனேஜராகவும் அந்த ப்ராஜெக்டையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் தான் இந்த நிறுவனம் சம்பந்தமாகவும் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது இங்கே நாங்கள் விஜயங்க மேற்கொண்ட போது இங்கே இருக்கின்ற தரம், இங்கே இருக்கின்ற கட்டட ஒழுங்குகள், இங்கே இருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய ஏனைய வசதி வாய்ப்புகளை நாங்கள் பார்த்தபோது நான் கைட் பண்ணினேன். இந்த இறுதியாண்டு மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் குறிப்பாக IT துறையில் அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக மேற்கொண்டு தொழில் பயிற்சியை பெற்று அந்த தொழில்துறையில் போகின்ற அத்தோடு அவர்களுக்கு தொடர்ந்து என்விக்யூ ஃப்ரேம் ஒர்க்கில் குறிப்பாக என்விக்யூ லெவல் 4 கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்விக்யூ லெவல் 5 டிப்ளோமா, என்விக்யூ லெவல் 6 ஹை நேஷனல் டிப்ளோமா, என்விக்யூ லெவல் 7 டிகிரி. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகக்கூடிய தரத்தில் அந்த மாணவர்களுடைய அறிவு பின்னணி இருந்ததுனால நாங்கள் அந்த கைடன்ஸை வழங்கினோம். எனவே நாங்கள் ஆரம்பித்த இந்த நிறுவனம் நோர்வே நாட்டின் வதிவிட பிரதிநிதி மனோசேகரன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு IT கம்பெனியுடைய உரிமையாளர்.
அவர்தான் இந்த நிறுவனத்தை வந்து அவருடைய கைகளால் இதை திறந்து வைத்தார்கள். அந்த வகையில் நாங்கள் இதனை ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு 2-3 மந்தில் நாங்கள் 3ஆம் நிலை கல்வி தொழிற்கல்வி ஆணைக்குழுவினுடைய பதிவையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டோம். குறிப்பாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து நான் கடந்த 30 வருஷமாக இந்த தொழில்நுட்ப துறையில் விரிவையாளராகவும் முகாமையாளராகவும் கடமையாற்றுவதனால என்னுடைய அனுபவத்தில் இது நான் நினைக்கிறேன் அல்லாஹு தாலாவுடைய ஒரு மறைமுகமான ஒரு உதவி சக்தி இந்த நிறுவனத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து குறைந்தது ஒரு வருட காலமாவது எடுக்கும் அந்த நிறுவனத்தை 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு வந்து பார்த்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்கு. ஆனால் நாம் ஆரம்பித்து 2 மாத காலப்பகுதிக்குள் எங்களுடைய பதிவும் 3 மாத காலப்பகுதிக்குள்ள அக்ரிடேஷனும் ஒரே தரத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அதே நேரத்தில் குறிப்பாக NVQ level 4 குவாலிஃபிகேஷன் என்பது ஒரு வருடத்தில் 2 தகமையை 2 கற்கிணறியை பூர்த்தி செய்து தகமையை பெறுவதென்பது இந்த நாட்டிலே மிக அரிதானது. நான் நினைக்கிறேன் அந்த வகையில் எங்களுடைய இலங்கை தொழிற்பயிற்சி அதிகாரி சபையினுடைய பிரதி பணிப்பாளர் கனகசுந்தரம் அவர்களும் என்னோடு உடன்படுவார்கள். குறிப்பாக அவர்களும் ஒரு 20-25 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு வழங்கி வருகின்ற அதே சமயத்தில் அவர்களுக்கும் தெரியும் ஒரு NVQ level 4 குவாலிஃபிகேஷனுக்கான அக்ரிடேஷன் கிடைப்பது என்பது அது மிக கஷ்டமான ஒரு விஷயம் மட்டுமல்ல. ஒரு வருடத்தில் 2 தகமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனம் பெறுகின்ற போது மீசான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த நாட்டிலே முன்னணி வகிக்கின்ற முதல் தர நிறுவனமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான மிகைப்படுத்தலும் இருக்காது என்று நான் கருதுகிறேன். அன்று உண்மையிலே ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே கட்டிடத்தையும் அதனுடைய தளவாடங்களையும் மட்டும் உரித்தானதல்ல. தொழிற்பயிற்சி என்பது வந்து அதனுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்கள் மிக குறுகிய காலத்திலே இந்த மீசான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயிற்சி நிலையத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டது நாங்கள் தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே போல் மிக குறுகிய காலத்துக்குள்ளே இந்த பயிற்சியினர்களை நாங்கள் அக்ரெடிட் பண்ணியமை என்பது வந்து நாங்கள் மிகவும் தரமான முறையிலே பாடவிதானங்களுக்கு ஏற்ற வகையிலே பயிற்சியினை நாங்கள் வழங்குகிறோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய சகாவோடு இணைந்து நாங்கள் செய்கின்ற அடுத்த கட்டம் தான் என்னென்னு சொன்னால் இதனுடைய தரத்தினை உறுதிப்படுத்திக் கொள்வது. நாங்கள் சாதாரணமாக காலத்துக்குரிய பயிற்சிகளை மாத்திரம் செய்வதோடு மட்டுமல்லாது தொடர்ச்சியான முன்னேற்றம் இந்த பயிற்சிகளில் காணப்பட வேண்டும். பயிற்சி பெறுகின்றவர்கள் சரியான தொழில் வாய்ப்புகளுக்கு செல்ல வேண்டும். அப்படியாக இருந்தால் அவர்கள் தகுதியானவர்களாக மாற வேண்டும். இந்த கம்பிட்டன்சிஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் இவைகள் டெவலப் ஆகிற அதே நேரத்தில் தொழில் சந்தைக்கு போனால் மிகவும் இலகுவான முறையில் தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது சுய தொழில் ஒன்றாக இருந்தால் மிகவும் தரமான முறையில் தொழிலை செய்யணும்னு சொன்னால் அந்த ஸ்கில்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வழங்கப்பட வேண்டும். ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு தான் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு ISO 9001-2008 ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணிக்கொண்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது அதனுடைய செயற்பாடுகளை இங்கே நிறைவு செய்யும் கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் சில மாதங்களிலே இது தர முகாமைத்துவ முறைக்கு கட்டுப்பட்ட ஒரு அந்த சான்றிதழை பெற்ற ஒரு சிறப்பான ஒரு தொழிற்பயிற்சி நிலையமாக மாறுவதற்குரிய அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சமூகத்திலே உள்ள எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, மிக தரமான ஒரு சூழலிலே தொழிற்பயிற்சி பெற்றுக் கொள்வதற்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது மீசான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனை சமூகத்தில் உள்ள சகல இளைஞர் யுவதிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தெரிந்தவர்கள், அறிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை தகவலை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு இதனை அவர்களுக்கு உதவியாக அமைய வேண்டும். நாங்கள் சுருக்கமாக சொன்னால் இந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்ற சரியாக நடத்தி செல்வதாக இருந்தால் சரியான ஆளணி இருக்க வேண்டும், தகுதியான ஆளணி இருக்க வேண்டும். தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், கட்டிடங்கள், அதில் இருக்கின்ற ஏனைய அடிப்படை வசதிகள் சரியாக இருக்க வேண்டும், தளவாடங்கள் சரியாக இருக்க வேண்டும், உபகரணங்கள் பெருமதியான உபகரணங்கள், சரியான உபகரணங்கள் அங்கே இருக்க வேண்டும். இந்த கட்டமைப்பில் அவ்வளவும் இருந்தால் மாத்திரம் போதாது, சரியான முறையில் பயிற்சி வழங்கப்பட வேண்டும். இந்த அவ்வளவத்தையும் உறுதிப்படுத்துவதுதான் எங்களுடைய பயிற்சி நிலையத்தினுடைய பதிவு. அதே போல இந்த பயிற்சிக்குரிய விசேட அனுமதியை பெற்றுக்கொள்வது, அதை நாங்கள் சொல்லும் சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், கோர்ஸ் அக்ரெடிடேஷன் சம்பந்தமாக. ஆகவே சிறந்த ஆளணி இருக்கிறது, சிறந்த தளபாட வசதிகள் இருக்கின்றன, சிறந்த கற்பித்தல் முறை காணப்படுகின்றது, மாணவர்களுடைய தொடர்ச்சியான முன்னேற்றத்திலே பங்களிப்பு செய்யக்கூடிய சிறந்த முகாமைத்துவ முறை காணப்படுகின்றது. இது மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் சிறந்த முறையில் வழிகாட்டும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. 2 பேட்சுகள் ஹார்ட்வேர் பேட்சும் அதே நேரம் கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனில் 2 பேட்சும் வெளியிட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 3வது 2024 அதில் 2 பேட்ச், 2025 2வது பேட்ச், 2026 அடுத்த பேட்சுகள் 2 செஞ்சு கொண்டிருக்கிறோம். மேலதிகமாக வருகின்ற மாதம் இன்னும் ஒரு புதிய பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம். அதே நேரம் அதை தொடர்ந்து புதிய ஒரு கோர்ஸ் வந்து ICT டெக்னீஷியன் என்ற கோர்ஸ் லெவல் 4 கோர்ஸையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லை, மிக முக்கியமான ஒரு விஷயம், லேடிஸ் கேர்ள்ஸுக்கான தனி ஒரு பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுக்கு தனியாக கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைன், அது தொடர்ந்து ICT டெக்னீஷியன் லெவல் 4 கோர்ஸ்களை இங்கே நடத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்பது விசேட செய்தியாக நான் இங்கே அறிவித்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அடுத்தது வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் நிறைய மீசான் ஆஜியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். மீசான் ஆஜியார் எங்களோட பேர்வல நலீம் ஆஜியார் மாதிரி சமூகம் சார்ந்து சிந்திச்ச நாட்டுக்கு மேன்மைக்காக வேண்டி பாடுபட்டவங்கள்ட ஒரு முன்மாதிரியான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம். இது பணத்தை மட்டும் வச்சு கொண்டிருக்கிற தனவந்தர்களுக்கு மத்தியில் சமூகம் சார்ந்து மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் யாருக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சோம்னு சொன்னால் ஏண்ட பார்வையில் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு ரயில் பிரயாணத்தின் 2 பாதைகளும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆத்மீக ரீதியாகவும் லௌகிக ரீதியாகவும் எந்தளவு 2ம் பெரலாக போகுமோ அப்போ அது 2ம் பெரலாக போன மட்டும்தான் எங்களோட குறிப்பிட்ட இலக்கடையிலும் வாழ்க்கையில் முன்னேற்றம், சமூகம் சார்ந்த முன்னேற்றம், நாடு சார்ந்த முன்னேற்றத்துக்கு இந்த நிறுவனமானது இந்த ரயில் பாதை இந்த 2 தண்டவாளங்களையும் அழகான முறையில் செதுக்கி இருக்கிறத பார்க்குறேன். ஆகவே இதில் பயணிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் நாங்கள் கனவு காண்ற மாதிரி ஆரோக்கியமான ஒரு இடத்தை சென்றடைவதற்குரிய அத்தனை அமைப்புகளையும் இங்கே நிர்வாகமாக இருக்கக்கூடியவங்க, இந்த இன்ஸ்டியூட்டை வழி நடத்தக்கூடியவங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணக்கூடிய ஸ்டாஃப், அதோட இந்த இன்ஸ்டியூட்டை நடத்தக்கூடிய அந்த தனவந்தருடைய சிந்தனை எல்லாத்திலையும் எப்பயும் டு பி த பெஸ்ட் இந்த இன்ஸ்டியூட் இருக்கணும்னு என்ன போர்வையில் அவர் செஞ்சுட்டு போகிறதால அவருக்கு இந்த இன்ஸ்டியூட் சார்பாக, இந்த முஸ்லீம் சமூகம் சார்பாக, நாடு சார்பாக நாங்கள் எல்லாரும் நன்றி செல்லவும் கடமைப்பட்டிருக்கேன். மனதார இந்த இன்ஸ்டியூட் மேலும் வளரணும், பல்வேறு துறைகளிலையும் தொழில் சார்ந்த துறையில் நாட்டுக்கு பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆகணும் என்று சமூகம் சார்ந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்வதோடு. எனவே இது ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற மிகச்சிறந்த ஒரு டெக்னிக்கல் சைடாக அவர்கள் செய்து கொண்டு போகிறார்கள். ஆன்மீக சைடு ஒரு பக்கம் செய்வது மாத்திரமல்லாது உலக கல்வியையும் மிகச்சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீக கல்வி பெற்று ஏராளமான மாணவர்கள் யூனிவர்சிட்டி வரைக்கும் சென்று அங்கு பயிற்சினர்களை நிறைவு செய்த எத்தனையோ ஆளுமை மிக்கவர்கள் இந்த மண்ணில் இன்னுடைய அக்குரணையிலிருந்து பல்வேறுபட்ட பிரதேசங்களில் அவர்களுடைய சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு அங்கமாகத்தான் இந்த டெக்னிக்கல் சைடையும் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய பங்களிப்பை அவர்களுக்கு கொடுங்கள், அதே போன்று ஆதரவுகளையும் வழங்குங்கள். இந்த வீடியோ தொகுப்பை ஏராளமானவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமாக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக ஏராளமான இந்த நாட்டுடைய வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள முடியாமல், அவருடைய எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொள்ள முடியாமல், அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை வளர்த்துக் கொள்ள முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு வளம் ஒரு முக்கிய ஒரு வளமாக அமையப்பெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிறுவனமானது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. இந்த நிறுவனம் அல்மைட்டி அல்லாஹுக்கு சொந்தமான இடம். இந்த இடம் அல்லாஹுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு சொத்து. இது 1954ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மாமனிதர் தனது சுவன வாழ்க்கைக்காக தன்னுடைய சொத்திலே இருந்த ஒரு பெரும் பகுதியை அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டாலும் மனித முயற்சிகளின் பலனாகத்தான் நிச்சயமாக விளைவுகளை எம்மால் காண முடியும். அந்த வகையில் அவருடைய பரம்பரை இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது. அந்த வகையிலே இந்த நிறுவனத்தின் தலைவராக அவருடைய புதல்வர் எஹ்திசாம் மீசான் அவர்களும், அவருடைய புதல்வர் அவருக்கு வலது கையாக அவருடைய மூத்த புதல்வர் இஜாஸ் மீசான் அவர்களும், மீசான் ஹாஜியாருடைய மற்றொரு புதல்வருடைய புதல்வர் சஃப்ராஸ் மீசான் அவர்களும் இதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து இரவு பகலாக அவர்கள் தனது இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்கள், அனுபவமும் தகமையும் வாய்ந்த உத்தியோகத்தர்கள் இந்த நிறுவனத்திலே பணிபுரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.